விசுவாசிப்பவரும் உண்டு. புரிகிறதா? பிலாத்து இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். எனக்கு அதனோடு தொடர்பு கொள்ள விருப்பமில்லை. அவர் நீதிமான். அவருக்கு தீங்கேதும் செய்ய எனக்கு பிரியமில்லை. ஓ, நான் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்வதை நான் ஒருபோதும் காணவில்லை. ஆனால் அவர் செய்வதை கண்ட அநேக சாட்சிகள் அவருக்கு உள்ளனர். அவர் நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு நல்ல மனிதர். பாருங்கள், இருப்பினும் அவருக்கு முரணாக எந்த காரியத்தையும் செய்ய எனக்கு பிரியமில்லை. என் கைகளை கழுவி அவரை உதறிவிடுகிறேன். எனக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சி என்றான். ஆம், தேவனும் கூட அதற்கு சாட்சியாயிருந்தார். அவர் அவனுடைய கரங்களில் இருந்தார். அவர் அவண்ணமாகவே உங்களுடைய கரங்களிலும் இருக்கிறார். பாருங்கள், நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், நீங்கள் மாத்திரமல்ல, இந்த ஒளிநாடாவை கேட்பவர்களும் அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. பாருங்கள், அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது இந்த மணி நேரத்துக்கான செய்தி. அந்த நாள் இங்கு உள்ளது. அது முழுவதும் வேதத்தினாலும் தேவனாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஏமாற்ற முடியும்? அப்படி செய்துவிட்டு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். உங்களுடைய இதை பார்க்க